students, welcome to 10th English class. In this video, we are going to see the 5th lesson, Tech Bloomers. This lesson talks about the use of technology by a normal person and in empowering the disabled to do their day-to-day chores of life, to travel, to communicate, to learn, to do business, and to live in comfort. Alicia and David's life has changed with the use of technology. Technology impacts the environment, people, and the society as a whole. The way we use technology determines if its impacts are positive to the society or negative. இந்த பாடம் மாற்றுத்திறனாளிகள் தம்முடைய அன்றாட பணிகளான பயணம் செய்தல், தொடர்பு கொள்ளுதல், கற்றல், வியாபாரம் நடத்துதல் மற்றும் வசதியாக வாழுதல் முதலியவற்றை தாமே செய்வதற்கு ஆற்றல் அளிப்பதை பற்றியும், சாதாரண மனிதர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை பற்றியும் கூறுகிறது. தொழில்நுட்பத்தால் அலிஷா மற்றும் டேவிட் ஆகியோரின் வாழ்க்கை மாற்றம் கண்டுள்ளது. தொழில்நுட்பமானது சுற்றுச்சூழல், மக்கள் மற்றும் சமூகம் இவை அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தும் முறைதான் அதனுடைய தாக்கம் சமூகத்திற்கு நேர்மறையாக உள்ளதா அல்லது எதிர்மறையாக உள்ளதா என்பதை தீர்மானிக்கிறது. Have you ever thought that your refrigerator can order stuff on its own? Well, anything which is below a predefined limit or below certain threshold can be self-ordered by the appliance. Your refrigerator can directly link to the e-commerce site and order for milk if it is about to be exhausted. Consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacements when the current level falls below a certain threshold. உங்கள் குளிர்சாதன பெட்டி தானாகவே தேவையான பொருட்களை ஆர்டர் செய்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்தது உண்டா? நல்லது. ஏதேனும் ஒரு பொருள் முன்வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு கீழ் அல்லது குறைந்தபட்ச அளவிற்கு கீழ் சென்றுவிட்டால் தாமாகவே அந்த கருவி ஆணையிட முடியும். உங்கள் குளிர்சாதன பெட்டி இ-காமர்ஸ் தளத்துடன் நேரடியாக இணைத்துக் கொண்டு தீரப்போகும் பாலை ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ள முடியும். மை பெட்டகங்கள் போன்ற பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் குறிப்பிட்ட குறைந்தபட்ச அளவிற்கு கீழ் சென்றுவிட்டால் தாமே கோரிக்கை விடுத்து மாற்றிக்கொள்ளும் வசதி பெற்றிருக்கலாம். Have you ever wished you were better informed? Managing entertainment and home appliances by voice commands or by swapping the finger is a reality now. Getting bored by the program you watch on TV? Just tell your smart TV that you want to view your social feed instead. If you are stuck in a traffic jam, just let your kettle make some tea for you, which you can sip piping hot the moment you reach home. Your entire water and energy management can be taken care by automating all the activities. நீங்கள் எப்போதாவது சிறந்த தகவல் பெற்றவர்களாக இருக்க ஆசைப்பட்டது உண்டா? பொழுதுபோக்கு மற்றும் வீட்டு உபயோக சாதனங்களை குரல் ஆணைகள் அல்லது விரல் அசைவுகளால் கட்டுப்படுத்துவது இன்று சாத்தியமே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியால் சலிப்படைந்தது உண்டா? அதற்கு பதிலாக உங்கள் தொலைக்காட்சியிடம் சமூக ஊடகங்களை பார்க்க விரும்புவதாக சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் வீட்டை அடையும் நேரத்திற்குள் உங்கள் கெட்டிலை நீங்கள் பருகுவதற்கான சூடான தேநீரை தயாரிக்க சொல்லலாம். அனைத்து செயல்பாடுகளையும் தானியக்கி முறை மாற்றினால் உங்களது அனைத்து நீர் மற்றும் ஆற்றல் மேலாண்மையை சிறப்பாக கவனித்துக் கொள்ள முடியும். Technology has not only made a normal person's life easier, but it is also a boon to citizens with special needs. India is home to 2.7 crore people living with one or the other kind of disability.
According to the 2011 census, 2.21% of India's population is disabled. Unlike the developed world, India's disabled are deprived by attitudinal barriers as they continue to grapple with the challenges of access, acceptance and inclusion. தொழில்நுட்பம் ஒரு சாதாரண மனிதரின் வாழ்க்கையை சுலபமாக்கியது மட்டுமல்ல, அது சிறப்பு தேவைகளை எதிர்நோக்கும் குடிமக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கிறது. இந்தியாவில் 2.7 கோடி மக்கள் ஏதேனும் ஒரு திறன் குறைவு பெற்றவர்களாக வாழ்கின்றார்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையில் 2.21 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் ஆவர். இந்தியாவில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பிறரை அணுகுதல், ஏற்றுக்கொள்ளுதல், இணைந்திருத்தல் போன்ற சவால்களுடன் தொடர்ந்து போராடுவதால் அவர்கள் வளர்ந்த நாடுகளில் இருப்பவர்களை போலில்லாமல் சில மனத்தடைகளால் ஒடுக்கப்படுகின்றனர். Alicia says, I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life, but it would have been frustrating and difficult. I have cerebral palsy and I can't physically type as fast as I think or anywhere near. But right now, that's what I'm doing. I bet you're wondering how. நான் ஒரு வேளை இன்னும் இதை செய்திருப்பேன். ஏனெனில் தொழில்நுட்பம் என் வாழ்க்கையில் ஏற்படுத்திய வித்தியாசத்தை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அது கடினமானதாகவும் விரக்தி அடைய செய்வதாகவும் இருக்கும் என்று அலிஷா கூறுகிறாள். எனக்கு மூளை முடக்குவாத நோய் உள்ளது. நான் நினைக்கும் அளவுக்கு அல்லது அதற்கு நிகரான வேகத்திற்கு என்னால் உடல் ரீதியாக தட்டச்சு செய்ய முடியாது. ஆனால் தற்போது அதைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பந்தயம் கட்டி சொல்கிறேன். எப்படி என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். I am using a piece of technology called Dragon Dictate. I speak and the words appear on my screen and then I can print them out. It has made a huge difference to me. It has made me achieve things I only dreamt of. நான் Dragon Dictate என்ற தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுகிறேன். என் கணினி திரையில் அச்சொற்கள் தோன்றுகின்றன. பின்பு நான் அவற்றை அச்சடித்துக் கொள்கிறேன். அது எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் கனவு மட்டுமே கண்ட விஷயங்களை இது என்னை சாதிக்க செய்தது. I used to have a teacher. She has passed away now, and one day she said to me, "You are going to do your Max GCSE, that is General Certificate of Secondary Education." I said, "No, I am not. Don't be silly." I didn't think I could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. But that's changed now. I can do it myself with my voice. எனக்கு ஒரு ஆசிரியை இருந்தார். இப்போது அவர் இறந்து விட்டார். ஒரு நாள் அவர் என்னிடம் கூறினார், "நீ GCSE, அதாவது இடைநிலை கல்வி பொது சான்றிதழ் கணக்கை செய்ய போகிறாய்" என்றார். அதற்கு நான், "இல்லை, நான் செய்ய போவதில்லை. வேடிக்கைத்தனமாக சொல்லாதீர்கள்" என்று சொன்னேன். நான் அது போன்ற எதையும் செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை. வாசிப்பது மிகவும் கடினமாக இருந்ததால் எனக்காக கணினியில் ஒவ்வொன்றையும் டைப் செய்வதற்கு நான் யாரையேனும் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்பொழுது அது மாறிவிட்டது. என்னுடைய குரலை கொண்டு நானே அதை செய்ய முடியும். Kim, who is the assistive technologist at my school, introduced me to Dragon Dictate and it has opened up the world to me. Kim showed me how to train it to understand my voice. It took a few hours,
Now I use it in class and at home as well. It has made me more independent and I am now able to study on my own. So now I am doing my Max GCSE. I know my teacher will be proud of me. கிம் எங்கள் பள்ளியின் உதவும் தொழில்நுட்பவியலாளர். எனக்கு டிராகன் டிக்டேட்டை அறிமுகம் செய்து வைத்தவர். அது எனக்கான உலகத்தை திறந்து விட்டது. என்னுடைய குரலை புரிந்து கொள்ள அக்கருவிக்கு எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று கிம் எனக்கு காட்டினார். அது சில மணி நேரம் எடுத்துக்கொண்டது. இப்பொழுது நான் அதை வகுப்பிலும் வீட்டிலும் பயன்படுத்துகிறேன். அது என்னை யாரையும் சார்ந்திராமல் இருக்க செய்தது. இப்போது என்னால் சொந்தமாக வாசிக்க முடிகின்றது. அதனால் இப்பொழுது என்னால் GCSE கணக்கை போட முடிகிறது. என் ஆசிரியை என்னை எண்ணி பெருமிதம் கொள்வார் என்பதை நான் அறிவேன். I never thought I would be able to do one GCSE in my life, but I am going to do two. And I feel like I want to push myself even further. Kim says technology can help me do that. It is opening up the world for young disabled people like me. என் வாழ்க்கையில் ஒரு GCSE ஆவது செய்வேன் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் நான் 2 GCSE செய்ய போகிறேன். என்னை நானே மேலும் முன்னேற்றிக் கொள்ள விரும்புவதாக உணர்கிறேன். தொழில்நுட்பம் அதை செய்வதற்கு எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கிம் கூறுகிறார். இது என் போன்ற இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகத்தை திறந்து வைக்கின்றது. There are many different types of technology that can help a young disabled person become independent. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. ஒரு இளம் மாற்றுத்திறனாளி பிறரை சாராமல் இருக்க உதவி புரியும் பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன. உதாரணமாக, குறைந்த இயக்கம் கொண்ட ஒருவர் தம் கண் பார்வையால் கணினி திரையை கட்டுப்படுத்த முடியும். அதாவது அவர்கள் வாசிக்கும் போது தம்முடைய கண்மணிகளை பயன்படுத்தி ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு திரையை நகர்த்த முடியும். அவர்கள் ஒரு பட்டனையோ அல்லது வேறு எதையோ அழுத்த தேவையில்லை. Just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. She is amazing. I don't know what we'd do without her. We would lose out on so many opportunities. It has opened up the world to me. கிம் என்ற ஒரு நபர் மட்டுமே என் பள்ளியின் 42 மாணவர்களுடன் செயல்பட்டு வெவ்வேறு வழிகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி புரிகின்றார். அவள் வியப்புக்குரியவள். அவள் இல்லாமல் நாங்கள் என்ன செய்திருப்போம் என்று எனக்கு தெரியாது. பல வாய்ப்புகளை இழந்திருப்போம். இது எனக்கு உலகத்தையே திறந்து காட்டியிருக்கிறது. 21-year-old David says technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. For verbal communication, David uses a Liberator communication device, which he controls with his eye movements. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands through the Liberator. 21 வயதுள்ள டேவிட் கூறுகிறார், தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது என்னை பிறருடன் தொடர்பு கொள்ள செய்து என்னை பிறரை சாராமல் இருக்க செய்கிறது. இது எனக்கு சுதந்திரம் அளிக்கிறது. வாய்மொழி தொடர்புக்காக டேவிட் ஒரு லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் என்ற சாதனத்தை பயன்படுத்துகின்றார். அதை தன் கண் அசைவால் அவர் கட்டுப்படுத்துகின்றார். அது ப்ளூடூத் அடாப்டரை பெற்றுள்ளது.
ஆதலால் அவர் எந்த ஒரு கணினியையும் அல்லது மேக் கணினியையும் லிபரேட்டர் மூலமாக கட்டளைகளை அனுப்புவதற்கு உதவி செய்கிறது. It was a great feeling when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was very difficult before. He has an active controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. அதை பயன்படுத்த நான் கற்றுக்கொண்ட போது பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டேன். அதை கற்றுக்கொள்ள எனக்கு சில வாரங்கள் எடுத்தது. இதற்கு முன் மக்களிடம் தொடர்பு கொள்ள மிகவும் சிரமமாக இருந்தது. அவர் தன் படுக்கை அறையில் இருந்த நாற்காலியின் தலை வைக்கும் இடத்திலும் ஒரு ஆக்டிவ் கட்டுப்பாட்டு கருவியை வைத்துள்ளார். அதைக் கொண்டு தன் தொலைக்காட்சி, ப்ளூரே மற்றும் இசைப்பான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடிகின்றது. David was born with acticoid cerebral palsy and attends a specialist school and college. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC and technology ever since. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device, running a page-based system which took lots of navigation and required a lot of effort combined with switching. டேவிட் தீவிர மூளை முடக்குவாதத்துடன் பிறந்தவர். அவர் ஒரு சிறப்பு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயில்பவர். அவர் தனது 8 வயதிலிருந்தே உயர் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு கருவியை பயன்படுத்தி வருகிறார் மற்றும் அது முதல் அவர் ஏஏசியிலும் தொழில்நுட்பத்திலும் ஆர்வம் மிக்கவராகவே இருந்து வருகிறார். டேவிட் முதலில் ஏஏசியை பயன்படுத்த தொடங்கிய போது பக்க அடிப்படை முறையில் செயல்படக்கூடிய அவருடைய ஏஏசி சாதனத்தை அணுகுவதற்கு ஹெட் ஸ்விட்சை உபயோகித்தார். அது ஏராளமான பக்கங்களுக்கு அழைத்து சென்றது. அதற்கு பட்டனை அழுத்துவதுடன் இணைந்த பெருமுயற்சி தேவைப்பட்டது. He now uses an Eco 2 with Eco Point, making his selection with a foot switch once he has fixed his gauge on the icon that is required. He has a smaller communication aid. It has been mounted on his walker. It is essential that much of his spare time is spent in the performing arts. David is also a keen sportsman, regularly playing football, boccia, hockey and baseball. He is a sports leader and uses his Eco tool linked to an interactive whiteboard to teach physical education lessons. இப்பொழுது அவர் எக்கோ பாயிண்ட் கொண்ட ஈகோ 2-ஐ பயன்படுத்துகிறார். தன் பார்வையை தனக்கு தேவையான சிறுபடத்தின் மீது செலுத்தி கால்மிதி பட்டனை கொண்டு தனக்கு தேவையானதை தேர்வு செய்கிறார். அவரிடம் ஒரு சிறிய தகவல் தொடர்பு கருவி உள்ளது. அது அவருடைய கைத்தடியின் மேல் பொருத்தப்பட்டுள்ளது. அவருடைய பெரும்பாலான ஓய்வு நேரத்தை கலை நிகழ்ச்சிகளிலும் செலவிடுவது அவருக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. டேவிட் ஓர் ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர். அவர் கால்பந்து, போக்சியா, ஹாக்கி மற்றும் பேஸ்பால் போன்றவற்றை வழக்கமாக விளையாடி வருகிறார். அவர் ஒரு விளையாட்டுத்துறை தலைவர். அவர் தன்னுடைய ஈகோ 2-ஐ தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய வெண்பலகையுடன் இணைத்து உடற்பயிற்சி பாடங்களை நடத்துவார். David has 144 icons on the screen that he uses with Eco Point eye gauge. When David first tried this access method, his response was, "I like it. It makes me faster. When can I have one?" Now David uses his Eco 2 and Eco Point to assess the curriculum, study for his GCSE, order food and communicate while he is in restaurants and argue with his brother. You name it, David can communicate it.
டேவிட் தன் கணினி திரையில் வைத்துள்ள 144 சிறுபடங்களை ஈகோ பாயிண்ட் கண் பார்வை கொண்டு பயன்படுத்துகிறார். டேவிட் முதலாக இந்த அணுகுமுறையை முயற்சித்த போது அவர் அளித்த பதில்: நான் இதை விரும்புகிறேன். இது என் செயல்பாடுகளை அதிகப்படுத்துகிறது. எப்பொழுது நான் ஒன்றை பெற முடியும்? தற்போது டேவிட் தன்னுடைய ஈகோ 2 மற்றும் ஈகோ பாயிண்ட் கொண்டு பாடத்திட்டத்தை பெறுவதற்கும் GCSE படிப்பதற்கும் உணவு விடுதியில் இருக்கும்போது உணவு பெறுவதற்கும் தகவல் தொடர்பு கொள்ளவும் தன் சகோதரனுடன் வாதிடவும் பயன்படுத்துகிறார். நீங்கள் பெயர் சொன்னால் போதும், டேவிடால் தொடர்பு கொள்ள முடியும். David will now use his ego to speak in complete sentences with correct syntax. It has increased the number of words he uses meaningfully and comments socially using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. David has recently been working on idioms with his SLT, his latest being Mum has got a lot on her plate. David is also an advocate to other students who use AAC and shows them how easy it is to communicate using the AC method. தற்போது தனது ஈகோ 2 உதவியுடன் வாக்கியங்களை முழுமையாகவும் சரியான வாக்கிய அமைப்புடனும் பேசுவதற்கு டேவிட் பயன்படுத்துகிறார். இது அவர் பயன்படுத்தும் அர்த்தமுள்ள சொற்களின் எண்ணிக்கையை அதிகரித்தும் தம் சக தோழர்களின் மொழி வழக்கை பயன்படுத்தி சமூக விமர்சனம் செய்யவும் உதவுகிறது. இதன் மூலம் தன்னம்பிக்கை கொண்ட ஆற்றல் வாய்ந்த தகவல் தொடர்பாளராக டேவிட் ஆகியுள்ளார். அண்மையில் டேவிட் தன்னுடைய SLT-ஐ பயன்படுத்தி மரபு சொற்கள் தயார் செய்ததில் அவரது சமீபத்திய படைப்பு அம்மா ஒரே நேரத்தில் பல வேலைகளும் செய்யும் நிலையிலுள்ளார் என்பதாகும். டேவிட் ACC பயன்படுத்தும் மற்ற மாணவர்களுக்கு முன்மொழிபவராய் திகழ்கின்றார். மேலும் AC முறை பயன்படுத்தி தகவல் தொடர்பு கொள்வது எவ்வளவு சுலபமானது என்று அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறார். He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches, and uses the Eco Point eye gaze system to communicate, assess the computer to check on how the Chelsea football team is doing, and send and receive text messages. When he is at home, he also plays MP3 on his Eco 2 from morning till night. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix drama group. அவர் தன் கணினி விளையாட்டு கருவியை பீஸ்போக் பட்டன் அமைப்பு மூலம் கட்டுப்படுத்துகிறார். ஹெட் பட்டனை கொண்டு தனது மின்சார சக்கர நாற்காலியை ஓட்டுகிறார். தகவல் தொடர்புக்காக ஈகோ பாயிண்ட் கண் பார்வை முறையை பயன்படுத்துகின்றார். செல்சி கால்பந்து குழு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறியவும் அதற்கு உரை செய்தி அனுப்பவும் பெற்றுக்கொள்ளவும் கணினியை பயன்படுத்துகிறார். வீட்டில் இருக்கும்போது காலை முதல் இரவு வரை தன்னுடைய ஈகோ 2-வில் MP3 இசை பாடல்களை கேட்கின்றார். அண்மையில் டேவிட் ரீமிக்ஸ் நாடக குழுவின் அங்கமாக பிரேசில் நாட்டுக்கு பயணம் செய்து ஒலிம்பிக் துவக்க விழாவில் பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். Indian Innovations, Lachel Shoes by Crispian Lawrence. This GPS and Bluetooth enabled shoes help the disabled navigate streets based on instructions from map software on smartphone. The app also records route and counts steps. இந்திய கண்டுபிடிப்புகள். கிறிஸ்பியன் லாரன்ஸ் கண்டுபிடித்த லேச்சல் காலணிகள்
வழிமுறைகளை பயன்படுத்தி இயங்குகின்றது. இச்செயலி வழித்தடத்தையும் காலடிகளின் எண்ணிக்கையையும் பதிவு செய்கிறது. Blee Watch by industrial designers Nupura Kirloskar and Janvi Joshi of Mumbai. This smartwatch for the hearing impaired converts sound waves into vibrations and color codes to alert users to emergency sounds and ringing doorbells. It even helps them feel the rhythm of music. ப்ளீ கை கடிகாரம். மும்பையை சார்ந்த நுபுரா கிர்லோஸ்கர் மற்றும் ஜான்வி ஜோஷி ஆகிய தொழில்நுட்பத்துறை வடிவமைப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஸ்மார்ட் கை கடிகாரம் செவி ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒளி அலைகளை அதிர்வலைகளாகவும் வண்ண அடையாளங்களாகவும் மாற்றி அவசர கால சத்தங்களையும் அழைப்பு மணி சத்தத்தையும் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறது. அவர்களுக்கு இசை நாதங்களை உணர்வதிலும் உதவி செய்கின்றது. iGest by Anil Prabhakar, IIT professor and co-founder of Inability Technologies. This wearable device tracks gestures of speech impaired people and speaks for them. IITM பேராசிரியரும் திறன்வளர் தொழில்நுட்பத்தின் சக நிறுவனருமான அனில் பிரபாகர் கண்டுபிடித்த IGEST. அணியக்கூடிய இந்த சாதனம் பேச்சு திறனற்ற மக்களின் செய்கைகளை அறிந்து அவர்களுக்காக பேசுகிறது. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family. You can talk to and even see relatives who live far away. Well, Kim has shown me that technology can do even more for young disabled people like me. It can help us make friends, communicate and control our environment. It can help us study, get qualifications and find opportunities for work. It can make us confident and independent. தொழில்நுட்பம் உங்கள் வாழ்க்கையை சுலபமாக்குகிறது என்று நான் அனுமானிக்கின்றேன். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள உதவுவதாக இருக்கலாம். தொலை தூரங்களில் உள்ள உறவினர்களோடு பேசவும் ஏன் பார்க்கவும் முடிகிறது. நல்லது. தொழில்நுட்பம் என்னை போன்ற இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதைவிட மிகப்பெரிய உதவிகளை ஆற்ற முடியும் என்பதை கிம் எனக்கு காட்டியிருக்கிறார். நண்பர்களை உருவாக்க, தகவல் தொடர்பு கொள்ள, நம்மை சுற்றியுள்ள சூழலை கட்டுப்படுத்த, அதாவது விளக்குகளை போடவும் அணைக்கவும் இயலுகிறது. அது நாம் படிக்கவும், தகுதி பெறவும், பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டுபிடிக்கவும் உதவ முடியும். அது நம்மை நம்பிக்கை உடையவர்களாகவும் பிறரை சாராதவர்களாகவும் உருவாக்க முடியும். World-renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. So we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently abled learners had to face in the past. உதவும் தொழில்நுட்பம் எவ்வாறு ஒரு திறமைமிக்க நபர் உடல் அளவிலான குறையை வென்று தனது ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை உலகிற்கு தர உதவியது என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் உலக புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்களை கூறலாம். கடந்த காலத்தில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் கற்போர்கள் எதிர்கொண்ட தனித்து வாழும் நிலை என்பதற்கு பதிலாக இப்பொழுது நாம் அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் முறையை எதிர்நோக்க முடிகிறது. Newer technology allows differently abled learners
to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed the new era of learning, truly learning for all. புதிய தொழில்நுட்பம் மாற்றுத்திறனாளி கற்போர்களை தங்கள் சக மாணவர்களுடன் இணைந்து பயிலவும் அதோடு கூட இணைந்து கற்றல் முறைக்கு சிறந்த பங்களிப்பை அளிக்கவும் அனுமதிக்கிறது. உண்மையில் இது அனைவருக்குமான கற்றலின் ஒரு நிச்சயமான புதிய யுகமாகவே இருக்கிறது. Thanks for watching.